உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது புரொடக்ஷன் எக்ரித்ல மோதல் லெத்ரு சேத்து. நீங்க யாராவது என் சேனலுக்கு புதியவரா இருந்தா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இப்ப நம்ம 7வது கடிதத்துடைய கேள்வியையும், அதற்கான பதிலையும் எப்படி எழுதுறதுன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய லெட்டருடைய சுஜே Vous écrivez une lettre ou un email à votre ami que vous êtes parti en vacances et vous dites ce que vous avez fait en vacances. 70-90 mots. இந்த கடிதத்துல இந்த கேள்வியில என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு வக்கான்ஸ போயிட்டு வந்துட்டீங்க. அத உங்களுடைய நண்பருக்கு ஒரு கடிதமாகவோ அல்லது இமெயில்லயோ இத நீங்க சொல்றீங்க. அந்த வக்கான்ஸு எப்படி போச்சுன்றத உங்க நண்பருக்கு சொல்லக்கூடியது தான் இந்த கடிதம். வாங்க இப்ப இந்த கடிதத்திற்கான பதில எப்படி எழுதுறதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கடிதம் ஃபர்மலா, ஆம்ஃபர்மலா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஆம்ஃபர்மல், அதாவது நண்பருக்கு எழுதும் கடிதம். அதனால நாம "து" என்ற வார்த்தைய பயன்படுத்தணும். இந்த கடிதம் பொதுவாக ஆம்ஃபர்மலா இருக்கிறதுனால, அதாவது ஃப்ரெண்டுக்கு எழுதுறதுனால, ரெஸ்பெக்டான உள்ள வார்த்தைய நாம பயன்படுத்தணுன்ற அவசியம் நமக்கு இல்ல. அத நம்ம புரிஞ்சுகிட்டு இந்த கடிதத்த நாம எழுத ஆரம்பிக்கலாம். Salut Ram. வணக்கம் ராம். Je vais bien. J'espère que tu vas bien ainsi que ta famille. நான் நன்றாக இருக்கிறேன். நீ மற்றும் உனது குடும்பமும் நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். La semaine dernière, je suis parti à Londres avec ma famille. நான் எனது குடும்பத்துடன் கடந்த வாரம் லண்டன் சென்றேன். D'abord, je suis allé chez ma tante parce que je n'ai pas vu ma tante pendant 2 ans à cause de Covid. முதல்ல நான் எங்க அத்தை வீட்டுக்கு போனேன். ஏன்னா, அவங்கள 2 வருஷமா கோவிடின் காரணமாக பார்க்க முடியாததுனால, நான் எங்க அத்தை வீட்டுக்கு போனேன். Comme il était tard, j'ai dormi chez ma tante. அன்று ரொம்ப தாமதமானதுனால, நான் அன்று இரவு எங்க அத்தை வீட்டிலேயே உறங்கினேன். Nous sommes partis pour visiter le matin. நாங்கள் காலையிலேயே பார்ப்பதற்காக வெளியே புறப்பட்டு விட்டோம். Premièrement, nous sommes montés d'un bateau car on voulait voir les ponts de Londres et aussi la ville. முதலில் நாங்கள் படகு மூலமாக லண்டன் மேம்பாலத்தையும் அதன் சுற்றியுள்ள நகரத்தையும் பார்வையிட்டோம். C'était magnifique. இது ரொம்ப அழகாக இருந்தது. Ensuite, la nuit, nous sommes partis loin de Londres et nous sommes montés pour voir la cité de Londres. மேலும் அன்று இரவு நாங்க லண்டன் ஐ என்று சொல்லக்கூடிய ராட்டினத்துக்கு சென்றோம். அந்த ராட்டினத்திலிருந்து லண்டனுடைய நகரத்தினுடைய அழக நாங்க பார்த்து ரசித்தோம். C'était très beau. அது மிகவும் அழகாக இருந்தது. Comme nous étions fatigués, nous sommes allés dans un hôtel. நாங்க ரொம்ப சோர்வாக இருந்ததுனால, அன்று உடனடியாக நாங்க ஹோட்டலுக்கு சென்றோம். Le jour prochain,
nous sommes partis pour voir le musée de automobile à Londres. அடுத்த நாள் காலையில நாங்க லண்டன்ல உள்ள வாகன அருங்காட்சியகத்திற்கு சென்றோம். Il y avait beaucoup de voitures qui dataient de 100 ans. அங்கு 100 வருடத்திற்கு உட்பட்ட வாகனங்கள் நிறைய இருந்தன. L'après-midi, nous sommes allés dans un restaurant indien et leur nourriture était délicieuse. Puis nous sommes allés pour voir un château qui était à côté du musée de l'automobile. அன்று மதியம் நாங்க ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்க உள்ள உணவு அனைத்தும் ரொம்ப சுவையாக இருந்தது. அதன் பிறகு நாங்க ஒரு மாளிகையை பார்வையிட சென்றோம். அந்த மாளிகை வாகன அருங்காட்சியகத்திற்கு பக்கத்துல அமைந்திருந்தது. Nous nous sommes amusés. அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. Puis nous sommes partis chez nous. அதன் பிறகு நாங்கள் எங்க வீட்டிற்கு சென்றோம். Quand je me souviens de ça, j'ai envie de repartir. எப்பெல்லாம் நான் அது ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் அங்க திரும்பி போகணுன்ற எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. Prends soin de toi. நீ உடம்பை நன்றாக பார்த்துக்கொள். Je t'embrasse, மணிகண்டன். அன்பு முத்தங்கள், மணிகண்டன். இப்ப நாம இதனை முழுமையாக படிக்கும் பொழுது ப்ரொனன்சியேஷன் மிகவும் நன்றாக இருக்கும். அதனால இன்னொரு தடவை ஃபுல்லா இப்ப நம்ம பார்க்கலாம். Salut Ram, je vais bien. J'espère que tu vas bien ainsi que ta famille. La semaine dernière, je suis partie à Londres avec ma famille. D'abord, je suis allée chez ma tante parce que je n'ai pas vu ma tante depuis 2 ans à cause de Covid. Comme il était tard, j'ai dormi chez ma tante. Nous sommes partis pour visiter le matin. Premièrement, nous sommes montés dans un bateau car on voulait voir le pont de Londres et aussi la ville. C'était magnifique. Ensuite, la nuit, nous sommes partis l'œil de Londres et nous sommes montés pour voir le cité de Londres. C'était très beau. Comme nous étions fatigués, nous sommes allés dans un hôtel. Le jour prochain, nous sommes partis pour voir le musée de l'automobile à Londres. Il y avait beaucoup de voitures qui dataient de 100 ans. L'après-midi, nous sommes allés dans un restaurant indien et leur nourriture était délicieuse. Puis, nous sommes allés pour voir un château qui était à côté du musée de l'automobile. Nous sommes amusés. Puis, nous sommes partis chez nous. Quand je me souviens de ça, j'ai envie de repartir. Prends soin de toi. Je t'embrasse, மணிகண்டன். உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பலருக்கு பயனுள்ளதாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் தெரிஞ்சவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.